சார், விஜய் நிச்சயமாக தாவேகாவினர் 20,000 30,000 வாக்குகளை நிச்சயமாக வாங்குவார்கள். வலுவான வேட்பாளர்கள் இருந்தால் இரண்டாவதற்கு வருவார்கள். இன்னும் சிறப்பான வேட்பாளராக இருந்தால் கொஞ்சம் தொகுதியை அவர்கள் நிச்சயமாக பிடிப்பார்கள். அந்த நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஒரு உண்மை. ஆகவே அவர்கள் நிச்சயமாக வாக்குகளை வாங்குவார்கள். அது திமுகவிலிருந்து 70% வாக்குகள் போகும் என்று நினைக்கிறோம். மற்ற கட்சி சார்பு இல்லாத இளைஞருடைய வாக்கும் அவர்களுக்கு கிடைக்கும். இல்லைங்க, தொகுதி வர வரை இப்போ 2 பீரியட் 3 பீரியடா ரிசர்வ் தொகுதி இருக்குது. அதே போல பாராளுமன்றத்திலேயும் அது போல இருக்கிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்று சொன்னால் மத்திய அரசுக்கும் அல்லது மாநில அரசுகளுக்கும் ஒவ்வொரு 3 தொகுதி 3 மாநில தேர்தல் 4 மாநில தேர்தல் மத்திய அரசுக்கே இந்த தேர்தலை சந்திப்பதற்கே அவருக்கு சரியாகிறோம். வீண் விரயம், வீண் செலவு. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது. அதே போல அதிலே 3 1 பங்கு பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இருக்கின்ற இடங்கள் குறையாது என்று பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தென் மாநிலத்திலே இருக்கின்ற தொகுதிகள் அதிகமாக்கப்படுமே தவிர 3 1 அடிஷனலாக கொடுக்க போகிறார்கள். ஆகவே இதில் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இல்லை. ஆகவே இதை வரவேற்கலாம். இந்த தேர்தல் நடைமுறை என்பது எளிதாக்கப்படும். அது தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவெடுக்கும். அது இப்போ சொல்ல முடியாதுல்ல. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பார். கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர், என்னுடைய நெருங்கிய சகோதரர், நண்பர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வேட்பாளராக இங்கு போட்டியிடுகிறார்கள். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தஞ்சை மக்களை கேட்க வருகை தந்திருக்கிறேன்.